நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோட், ஈச்சனாரி, கோயம்புத்தூர். 9787111111 என்ற எண்ணை அணுகவும். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. இவங்கெல்லாம் யார் இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு உருவானவங்க? அவங்கள ஏன் லத்தியால அடிக்கிறாங்க? அது சரியா தப்பா? நான் சொல்றேன், மாணவர்களை நீங்க வந்து அடிக்கிறீங்கன்னா தவறு. அதுல மாணவர்கள் மட்டும்தான் இருக்காங்களா தான் கேள்விக்குறி. அர்பன் நக்சல்ஸோ வெளியில இருந்து பிரச்சனை. இது என்னங்க இது? நக்சல்ஸ் இருக்கான தூக்கி உள்ள வை. இந்த நகர்ப்புற நக்சல்னு சொல்றீங்க, அர்பன் நக்சல்ஸ். அதான் வெளியில இருந்து பாக்குற தெரியாது யார் அவங்க. அதான் சொல்றேன், இந்த மாணவர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு சக்தியின் உதவியோட செயல்பட ஒரு 10 பேர் இதுல காட்டுங்க, இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்களோட ஐடென்டிபிகேஷனோ நீங்க ஆதார் கார்டு டீட்டெயில் இதுவே இப்ப நம்ம கிட்ட கிடையாது. ஆனால் நீங்க 2-3 வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறேன், ஸ்டூடெண்ட் தைரியமா வந்து ஒரு லாரியை மறிக்கிறதா இருக்கட்டும், லாரியோ ட்ரெயினையோ பஸ்ஸையோ மறிக்கிறதா, இது என்னன்னா வேற மாதிரி தெரியுது. நீங்க வந்து சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் இது செய்யக்கூடிய காரியங்கள் செய்ய முடியாது இதை. ஸோ அதனால தான் சொல்ல வரோம், அந்த வேற ஒருத்தர் அதாவது மாணவர்கள் அல்லாதவர்கள் உள்ள வந்துட்டாங்கிற ஒரு ரிப்போர்ட் வரும்போது தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றாங்க. அதிகாரத்துல இல்லாதவங்க அதிகாரத்தை யாரெல்லாம் கைப்பற்ற முயற்சி செய்யறாங்களோ அத்தனை பேருமே வந்து பிஜேபியை வந்து அதிகாரத்துல இருந்து வீழ்த்தணும்னு நடக்குது. அதுதாங்க மெயின் எண்ணம், அவங்களோட அஜெண்டாவே அதுதான். திமுக உள்ளே போக கூடாதா? காங்கிரஸ் உள்ளே போக கூடாதா? போராட்டம் காரணம் என்ன பேச்சு இது? நான் சொல்ல வரேன், ஆதரிக்கலாம் சார், ஆதரிக்க தப்பு இல்ல. நீங்க தானங்க ஆரம்பிச்சு வச்சீங்க. யார் ஆரம்பிச்சு வச்சது? காங்கிரஸ் தான் முத நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வரீங்க. அந்த நீட் தேர்வு மாணவர்களுக்கு ஒரு சாபமா இருக்கு, ஒரு யமனா இருக்கான். இதனால நிறைய உயிரிழப்பு நடக்குது. அதாவது நீங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்படி கிடையாது. நீங்க எல்லா ஸ்டேட்டும் எழுதுறாங்க, நம்ம தமிழ்நாட்டுல எழுதல. அதிகமா நடக்குது சார், அதிகமா கிடையாது. இந்த சார் இப்பவே இந்த லீக் ஆனதுல 21 பேர் செத்து போய். நான் என்ன சொல்றேன்னா 21 இதே மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா, நாங்க ராஜஸ்தான்ல கோட்டால பாக்குறீங்கன்னா வந்து வருஷம் ஃபுல்லா வந்து அந்த என்ன சொல்றது, அது ஒரு தொழிற்சாலை மாதிரி நடந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் இன்னை வரைக்கும் நீங்க யாருமே பேசுறதே கிடையாது அதை பத்தி. நீங்க போராட்டம் நடக்க ஜந்தர் மந்தர்ல, நீங்க அதை விட்டுட்டு ராகுல் காந்தி எதுக்கு நீங்க பிரைம் மினிஸ்டர் வீட்டு போய் படுத்து கிடக்குறாரு? ராகுல் காந்தி எதுக்கு அந்த மாணவர்கள் அடிச்சீங்கல்ல? நீங்க போராட வேண்டிய இடம் எந்த இடம் சார்? நீங்க போராட வேண்டிய இடம் எந்த இடம்? மாணவர்கள் மேல கை வச்சு மாணவர்கள் பிரதமர் கிட்ட நீங்க நியாயம் கேட்க போறாரு சொல்லுவாருங்க. எதற்கு சார் ஒழுங்கா பதில்? நான் என்ன சொல்றேன்னா, மோடிஜி அவர்கள் தான் நேத்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க மாணவர்கள் நலனை விட, இது மாணவர் போராட்டம் சீரியஸ் புரியுது. அதான் சொல்றேன், ஏன்னா சில மாநிலங்கள பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மாணவர்கள் நலனை விட மிக முக்கியமான எதுவுமே கிடையாது. கிரண் ரிஜிஜு அவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க வாங்க பேசுங்கன்னு தான் சொல்றாங்க. நீங்க அதை விட்டுட்டு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டு நீங்க ரோட்டுக்கு போயிருங்க, இல்லைன்னா வந்து வெளிநடப்பு செய்றீங்க, போராட்டம் நடக்கிறத விட்டு மற்ற இடங்களை போராடுறீங்க. இது அத்தனைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தா அதுவும் நீங்களா தான் இருக்கிறீங்க. கடந்த காலங்களில் நீட் எல்லாம் படிக்காமலே டாக்டர் ஆகி இன்னைக்கு நல்ல மருத்துவர்களா, பெயர் பெற்ற மருத்துவர்களா இருக்காங்க. ஆனா இன்றைக்கு நீட் காலத்தின் தேவையா இருக்குதா என்ன? இது எழுதினாதான் டாக்டர்னு. ஆகம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சிவசங்கர் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வார்களோடமே கேட்போம். வணக்கம் சிவசங்கர் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இந்த டெல்லியில் நடக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய போராட்டம் பெரிய கலவரமாகவே மாறி இருக்கிறது. அது வந்து இந்தியா முழுக்க மெல்ல மெல்ல ஒரு சில மாநிலங்களில் பரவ ஆரம்பித்திருக்கு. நம்முடைய அலுவலகத்துக்கு பக்கத்திலே கம்யூனிஸ்ட் அலுவலகத்துல பாலன் இல்லத்துல பெரிய கூட்டம் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியை உருவாயிருச்சு தமிழ்நாடு. ஆமா, இவங்கெல்லாம் யார் இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு உருவானவங்க? ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் தெரியுது, மற்றவர்கள் யாரா இருக்கக்கூடும் உங்க பார்வை? அதாவது சாதாரணமாக ஒரு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான். மே 15, 2026 சூரியகாந்த் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அவர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கேஸ் ஹியரிங்கில் பேசும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த அன்எம்ப்ளாய்டு யூத்ஸை வந்து தப்பா இல்லை, அவர் அந்த காக்ரோச்சஸ் அப்படி கூட கம்பேர் பண்ணிடுறாரு. அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த அபிஜித் தீப் ஆமாம் அந்த பையன் வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. அப்புறம் அங்கேருந்து ஒட்டுமொத்த காக்ரோச் ஒன்றானா என்ன தெரியுமான்னு அங்கேருந்து சும்மா சாதாரணமாக ஆரம்பிக்குது. ஒரு 5 நாளில் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் அவருக்கே வச்சுக்கிட்ட பேர் காக்ரோச் ஒட்டுமொத்த பேர் சேர்ந்துடுறாங்க. சரி, என்ன பர்பஸ் செய்கிறாங்கன்னா, எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்க பிரச்சனைகளை வந்து என்ன சொல்கிறது, அதில் வந்து ஒரு ரிவல்யூஷன் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறக்காக. இப்போ ரைட் நோ போயிட்டு இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் தான். நீட் எக்ஸாமில் நடந்த அந்த பிரச்சனைகள், அதாவது நீட் எக்ஸாம் வந்து ஆரம்பத்தில் வந்து வேண்டான்னு சொல்லவே இல்லை. அதில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது ஒழுங்காக முறைப்படி நடத்தப்பட வேண்டும்ங்கிறது அவங்களோட எண்ணம். ஏன்னா அதைத்தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தாங்க. 5 தடவை நடந்தது, அதில் 3 தடவை வந்து
5க்கு 3 தடவை பேப்பர் லீக் ஆயிருக்கு. அதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலும் 5 ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடக்குது 2 கண்ட்ரி கிட்ட 5க்கு 3 போச்சு அப்படின்னா அந்த நம்ம லாஸ் ஆன மாதிரி தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் 5க்கு 3 தடவை நீங்கள் லாஸ் ஆயிருக்குன்னா அப்போ எங்கே தப்பு நடந்திருக்குது? இதே தவறுகள் மறுபடியும் நடந்தது 20 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க. அப்போ 20 லட்சம் மாணவர்களோட வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும். அதாவது ஒரு 18 இயர்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பெருசாக வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகுனா ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ மற்ற ஒரு சில பேர் என்ன ஒரு குறிப்பிட்ட நபர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. 2வது இடத்துல வந்த பையன் கூட அப்படி தான் சொன்னார். இது மாதிரி எனக்கு அது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை கருதுறேன் அப்படின்னா அது வந்து எந்த மெச்சூரிட்டி எல்லாருக்குமே வராது. பட் அந்த என்ன சொல்கிற அந்த ஒரு ப்ரெஷர்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து கரெக்டாக நடக்கணும். அதுக்காக தான் வந்து இவங்க ப்ரொடெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது இப்போ எதை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறது யாருக்குமே தெரியல. ஏன்னா நீங்கள் திமுக உள்ள வந்துருச்சு, காங்கிரஸ் உள்ள வந்துருச்சு. இதை நீங்க முதல்ல வரல சார், ஆதரிக்கிறாங்க சார். ஆதரிச்சா நேரடியாவோ மறைமுகமோ செய்யறாங்களா உங்களுக்கு? அதாவது எங்கு போராட்டம் நடக்கிறதோ அந்த போராட்டம் எதுக்கு? மக்களுக்கான போராட்டம், மாணவர்களுக்கான போராட்டம். போராட்டம் நடக்கிறது திமுக உள்ளே போக கூடாதா? காங்கிரஸ் உள்ளே போக கூடாதா? போராட்டம் காரணம் என்ன? என்ன பேச்சு இது? நான் சொல்ல வரேன் சார், ஆதரிக்கலாம் சார். ஆதரிக்க தப்பு இல்ல. நீங்க தானங்க ஆரம்பிச்சு வச்சீங்க. யார் ஆரம்பிச்சு வச்சது? காங்கிரஸ் தான் முத நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வரீங்க. நீங்க தான் உயிர். ஒரு நிமிஷம். இல்ல பிரச்சனையின் ஆழத்தை நாங்க பேசல. நீங்க பிரச்சனை என்ன அத பேசுங்க. அதத்தான் சொல்ல வரேன். பேப்பர் 5ல 3 முறை லீக் ஆயிருக்கா? அதத்தான் சொல்ல வரேன். இதே அண்ணாமலை இன்னைக்கு பேசுறாரு. ஏன் இவர் 3 முறை லீக் ஆகும்போது 2 முறை அதனால தான் சொல்றேன். அதுல வந்து அந்த சேஞ்சஸ் இப்பவே நடக்கணும்ங்கறதா எண்ணம். நீங்க இதுவரைக்கும் நடக்கல. உள்ள இருக்கும்போது பேச மாட்டீங்கல. நீங்க அன்னைக்கே வந்து பிரச்சனை இருக்குது. அது வந்து இதுக்கு அப்புறம் நடக்க கூடாது. அது தவறுதான். நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க அன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு வந்து இதுக்கப்புறம் ஒழுங்கா நடக்கும், ஒரு பிரச்சனை வராதுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. யூத் லீடர், ஆனால் ஒரு பெரிய ஃபாலோவர் வச்சிருக்காரு அண்ணாமலை. அன்னைக்கே 3 முறை லீக் ஆகும்போது பிஜேபில இருந்தாரு. அதத்தான் சொல்ல வரேன். நீங்க 3 தடவை லீக் ஆயிருக்கு, இதுக்கு மேல அந்த பிரச்சனை வரக்கூடாது, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் வராதுன்னு ஒரு எண்ணம் இருக்கும்போது ஆனா மறுபடியும் லீக் ஆகுது. இந்தியா போன்ற இந்த தடவை இந்தியா போன்ற நான் கேள்வி கேட்றேன். இந்தியா போன்ற வல்லரசாகக்கூடிய ஒரு நாடு, நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய நாடு, உலக நாடுகளுக்கே முன்னுதாரணமா வளர்ந்துட்டு இருக்கோம் மோடி ஆட்சியில நம்ம பெருமை பீத்திக்கிறோம். கரெக்டா இல்லையா? ஆமா. அப்படி இருக்கும்போது 2047 வந்து நம்ம வந்து வல்லரசை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம். விக்சித் பாரத் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம். அதத்தான் சொல்ல வர இந்த தவறுகள் நடக்க கூடாது. இதுக்கு நீங்க நீட்டுங்கிறத ஒண்ண கொண்டு வந்தது யாரு? அத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க அதுக்கு நீங்க ஆரம்பிச்சது நீங்க தானே. நீங்க நீட்ட ஆரம்பிச்சது கரப்பான் பூச்சி. இல்ல நான் சொல்றது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குது? தமிழ்நாட்டுக்கு வரீங்க. நான் என்ன சொல்றேன், 2010ல நீங்க விதை போட்டது நீங்க தானே. விதை போட்டு ஆரம்பிச்சு வச்சது நீங்க தான். டெல்லியில போறாருல சார் அவங்க. அதத்தான் சொல்ல வரேன். இப்ப நீங்க உள்ள வரும்போது நீட்டை வேணாம் தானே சொல்றீங்க. பேன் நீட் தானே கொண்டு வரீங்க. நீங்க அதை வந்து நீங்க ஃபார்முலேட் பண்ணுங்க. நீட்ல பிரச்சனைகள் இருக்கிறத சரி பண்ணுங்க. நீங்க சொல்ல வரல. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்க இந்த காங்கிரஸா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், நீட் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். ஆமா, அதத்தான் சொல்ல வரேன். அது அவங்க நிலைப்பாடு. அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க நீட்ட நீங்க வந்து மாற்றி அமைக்கலாம். கேள்வி இல்ல சார், ஒரு வாதமா கொண்டு போலாம், சரியா கொண்டு போலாம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட கேள்வி என்ன? தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். சரி, அதுதான கோரிக்கை, அவங்களுடைய பெரிய டிமாண்ட். அதாவது நீட்ல பிரச்சனைகள் வரக்கூடாது, தர்மேந்திர பிரதான் அதுக்கு பொறுப்பேற்று முழுமையாக பதவி விலகணுங்கிறது அவங்களோட எண்ணம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து அதனாலதான் சொல்றாங்க, இதுக்கப்புறம் உடனடியாக கைது பண்ணிருக்காங்க. கைது பண்றதை விடுங்க, நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அது கம்ப்யூட்டர் டெஸ்ட்டா கொண்டு வராங்க. அதுக்கு எல்லாமே வந்து ஒத்துக்கிட்டாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, இதுக்கப்புறமா இந்த பிரச்சனைகள் எதுக்கு எப்பவுமே வரக்கூடாது, 20 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறத எண்ணம் வராது. ஒரு முறை ஒரு தவறு நடக்கலாம், 2 முறை தவறு நடக்கலாம், 3வது முறையும் தவறு. அதனாலதான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துச்சா? அதான் சொல்ல வரேன். அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணுங்கிறதா வந்து சொல்ல வரேன். அதனாலதான் எடுக்கல. அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க 3 தடவை வந்து லீக் ஆனதுனால இது ஒரு கேள்விக்குறியா இருக்குது, மாணவர்களுக்கு அதிகமான பிரஷர் இருக்குது, இதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதா அவங்க சொல்ல வரோம். இந்த தவறுகள் நடக்கக்கூடாதுங்கிற போது ஒரு கூட்டம் வந்து நீங்க நீட்டையே பேன் பண்ணுங்கன்னு சொல்றதும், இதை நீங்க உச்சநீதிமன்றம் உறுதி பண்றது வந்து யாரால இது பண்ண முடியாதுங்கிற முதல் நம்ம அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்டோ சென்ட்ரல் கவர்மெண்டோ வந்து உடனடியா எதுவுமே செய்ய முடியும். ஏன்னா வந்து உறுதிப்படுத்தப்பட்டது. நீங்க நீட்ல வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு வேணுங்கிறது நீங்க முதல்ல சட்டப்படி கொண்டு வந்திருந்தா பரவாயில்ல. அதை நம்ம கொண்டு வர முடியல, ட்ரை பண்ணாங்க, கொண்டு வர முடியல. நீங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து 69% வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்கன்னா அட்டவணையில் அதை கொண்டு போய் சேர்த்ததுனால தான் இன்னைக்கு அது பாதுகாப்பா இருக்குது. எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரி, நமக்கு ஒரு வித்தியாசமா இருக்குது 69%. அதே மாதிரி நீங்க நீட் எங்களுக்கு வேண்டாங்கிறத வந்து நீங்க வந்து காங்கிரஸ் கூட இருக்கும்போது நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்க அன்னைக்கு உங்களால செய்ய முடியல. 2010ல ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து நான் காங்கிரஸ் திமுக நீங்க ஆரம்பிச்சது அவங்க தானே. அதான் சொல்ல வரேன். அதையே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. நான் பிரச்சனையோட அடிப்படை பேசல. சரி, நீங்க சொல்லுங்க. பிரச்சனை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எங்க தொடங்கி இருக்காங்க?
அவங்கள ஏன் லத்தியால அடிக்கிறாங்க? அது சரியா தப்பா? நான் சொல்றேன், மாணவர்களை நீங்க வந்து அடிக்கிறீங்கன்னா தவறு. அதுல மாணவர்கள் மட்டும்தான் இருக்காங்களா தான் கேள்விக்குறி. ஒன்லி மாணவர்கள் அது எப்படி உறுதியா சொல்றீங்க? பெரிய அளவுக்கு இது மாணவர் போராட்டம். வெறும் மாணவர்கள் கிடையாதுங்க. நீங்க வந்து நீங்க அர்பன் நக்சல்ஸோ வெளியில இருந்து இங்க பிரச்சனை இது. என்னங்க இது? என்ன இது வன்மமான பேச்சு? அர்பன் நக்சல்ஸ் இருக்கானா, நக்சல்ஸ் இருக்கானா தூக்கி உள்ள வை. நீங்க அதத்தான் சொல்ல வரீங்க. நீங்க அத்தனை பேர் 22 நாளா அத்தனை பேர் மாணவர்களா சொல்றாங்க. அத்தனை பேர் மாணவர்கள் அந்த பிரச்சனையே கிடையாது. அந்த மாணவர்கள் இடையில நீங்க கொடுக்கிற கோஷமா இருக்கட்டும், நீங்க செயல்படுத்துற விதமா இருக்கட்டும், அதுதான் பிரச்சனை. 20 நாளா நடக்குது சார் ஒரு பிரச்சனை. நீங்க வெறும் நீட்டுக்காக போராடிங்கன்னா பிரச்சனை. இப்போ அவங்களோட நோக்கம் எதை நோக்கி போயிட்டு இருக்கா? நீங்க பல கட்சிகளா இருக்கட்டும், பல நீங்க சொல்ற மாதிரி வெறும் மாணவர்கள் மட்டும் தான் பிரச்சனை வந்திருக்காரு. இந்த நக்சல்ஸ், அர்பன் நக்சல்ஸ் இந்த வார்த்தை எல்லாம் பிஜேபி சரி தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க. பிஜேபி விட்டுருங்க, நீங்க பிஜேபி விட்டுருங்க. உண்மையாவே போராடுறவங்க ஒன்லி மாணவர்கள் மட்டும் தான். யார் யார் அர்பன் நக்சல்ஸ்? வெறும் மாணவர்கள் கொடுங்க. அத சொல்றேன். நீங்க சொல்லுங்க சார். நான் சொல்றேன் டீப் ஸ்டேக், அதாவது அதிகாரத்துல இல்லாதவங்க அதிகாரத்தை யாரெல்லாம் கைப்பற்ற முயற்சி செய்றாங்களோ அத்தனை பேருமே வந்து இப்போ என்ன பிஜேபியை வந்து அதிகாரத்துல இருந்து வீழ்த்தணும்னு நடக்குது. அதுதாங்க மெயின். என்ன அவங்களோட அஜெண்டாவே அதுதான். அது கிடையாதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க கண்டினியூஸா 3 டேர்ம் இருக்காங்க. இதுல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா? அதற்கின் தன்மையே நீங்க கெடுக்குறீங்க சார். போராட்டம் சார் மோடியை வீழ்த்தணும்னு உட்காரல சார். சார் நீங்க நேரடியா எதையுமே செய்ய முடியாது. மாணவர் போராட்டம் சார். மாணவர்கள் போராட்டம் பங்களாதேஷ்லயும் நேபாளத்திலயும் நடந்துச்சு பாருங்க. அங்க என்ன பர்பஸ்க்கு நடந்தது? எது? நீங்க பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இங்க என்ன பர்பஸ்க்கு நடந்தது? அது வேற நிகழ்வு. அதான் சொல்றேன். அங்க இளைஞர்கள் ஒன்று திரண்டது வேற. எல்லா இடங்களிலுமே எல்லா இடங்களிலுமே கோரிக்கை வைக்கிறாங்க, டிமாண்ட் பண்றாங்க. அதான் சொல்றேன், எல்லா இடங்களிலுமே நீங்க ஆட்சி மட்டத்துக்கு கொண்டு வரணும். இளைஞர்களை தூண்டி விட்டு தான் பண்ண முடியும். சோ அந்த யார் தூண்டி விட்டது? நீங்க வந்து இதை யார் தூண்டி விட்டது? இதை தூண்டி விட்டது யாரும் இல்ல. இது பிரச்சனை. நான் தான் சொல்றேன், நீங்க இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு கூட்டம் உள்ள வருது, அதை தவிர்க்கணும் தான் சொல்ல வரேன். சொல்லுங்க சார். நீங்க சொல்றேன் காங்கிரஸா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், இல்ல நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கலாம், இவர்கள் பின்னணியில இருந்து செயல்படுறாங்கறத சொல்ல வரேன். காங்கிரஸ் திமுகவும் உங்களுக்கு அர்பன் நக்சலா? நீங்க அவங்க கூட்டம் உள்ள இருக்கறவங்க. நீங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். நான் சொல்றேன், நான் என்ன அலோவ் பண்ணுங்க, நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இவங்களோட திட்டம், இவங்களோட எண்ணம் என்ன? இந்த நீட்டை வந்து ஒரு ஒன்று அதை ஃபார்முலேட் பண்ணி கரெக்டாக கொண்டு வாங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் நீட்டை வந்து விட்டுறணும், நீங்கள் வந்து நீட் வேண்டாம், ஒரு சில ஸ்டேட்டுக்கு நீங்கள் வேண்டாம்னு சொல்லலாம், ஒட்டுமொத்தம் பேன் பண்ண சொல்லலாம். ஆனால் இந்த போராட்டம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்டாண்டே வந்து வேற நீட்டை தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டு எல்லாமே பேசதான் செய்வாங்க. அதுதாங்க தப்பு. போராட்டம் வந்தா எல்லாத்தையும் பத்தி நீங்க இதை பத்தி நீங்க என்ன பர்பஸ்க்காக ஆரம்பிச்சீங்க? நீங்க ஆரம்பிச்ச பர்பஸ் நீட் தான். பர்பஸ்க்கு ஒரு தீர்வு, ஒரு ரெமெடி கிடைச்சதா? என்ன ரெமெடி? ரெமெடி தான் கவர்மெண்ட் சொல்லிருக்காங்கல. நான் என்ன இது எப்பவுமே நடக்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன், இதுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு மாணவர்களும் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு குறைஞ்சபட்ச ஒரு நேர்மை அந்த துறை சார்ந்த அமைச்சர் அந்த அமைச்சர் நீக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதத்தான் வந்து கட்டாயம் யூஜிசில ஏற்கனவே அந்த அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட் எடுத்துக்கணும், கட்டாயம் எடுத்துக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை எடுத்துக்கணும். அதை அவங்க எடுக்கல. ஓகேங்களா? அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அந்த சொல்யூஷன் வந்து விரைவு நீதிமன்றம்னு கொடுத்துருக்காங்க. மோடிஜி என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, கட்டாயம் விரைவு நீதிமன்றம் கொடுக்குறீங்க. இப்போ நம்ம சைடில் நாங்கள் என்ன சொல்றோம், இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நான் ஒரு ப்ரொஃபஸர் தான், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க லாஸ்ட் 20 இயர்ஸ் பார்க்கணும், நீங்க நடந்த எந்த ஒரு ஊழல் வந்து இன்னும் வந்து கேஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. விரைவு நீதிமன்றம் நீங்க கொண்டு வந்தாலே உடனடியாக வந்து ஜட்ஜ்மெண்ட் வரணும். நீங்க வந்து தப்பு பண்ணவங்க தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 2G கேஸா இருக்கட்டும், மாறானவர்களோட கேஸா இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இத்தனை கேஸும் பாத்தீங்கன்னா கேஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ இதே மாதிரி நீங்க இதுக்கும் நீங்க கொஸ்டின் பேப்பர் லீக்கா இருக்கட்டும், இதுக்கும் நீங்க கேஸ் நடந்துகிட்டே இருக்கனால ஒரு புண்ணியம் கிடையாது. ஸோ அதனால நீங்க உடனடியாக தண்டிக்கப்படலை அப்படின்னா இது ஏதோ ஒரு ரூபத்தில் தொடர்தான் செய்யும். அது நடக்கக்கூடாது. நீங்க விரைவு நீதிமன்றம் கொண்டு வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் கேஸ் நடத்தினால ஒரு யூஸ் கிடையாது. நீங்க வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற விரைவு நீதிமன்றம் ஒரு கீவேர்டை கொண்டு வரீங்க, கரெக்ட். அது எத்தனை வருஷம் நடக்கும்? அதுக்கு ஒரு டைம் பீரியட் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயரோ 2 இயரோ இல்லை மேக்ஸிமம் 3 இயர் தான். அதுக்குள்ள அந்த பிரச்சனை கேஸ் முடிக்கணும். நீங்க 2006 உள்ள கேஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எந்த கேஸுக்கும் ஜட்மெண்ட் வந்த மாதிரி இல்லை. அது லோயர் கோர்ட்டு, ஹையர் கோர்ட்டு, நீங்க அப்பீல் போய் நீங்க ஃபைனல் ஜட்மெண்ட் வரக்குள்ள 30 வருஷம் ஆயிரும். இப்போ இந்த பையன் 16 வயசுல இருக்கிற 50 வயசு வந்துருவான். ஸோ அதுக்கு இல்லாம நீங்க விரைவு நீதிமன்றம் சொல்றீங்க, அதுக்கு வந்து அந்த புரோட்டோகால் என்ன? இந்த நீட் தேர்வுன்றது நீங்களே ஒரு ப்ரொஃபசர் சொல்லிட்டீங்க. இந்த நீட் தேர்வு மாணவர்களுக்கு ஒரு சாபமா இருக்கு, ஒரு யமனா இருக்கான். இதனால நிறைய உயிரிழப்பு நடக்குது. அதாவது நீங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்படி கிடையாது. நீங்க எல்லா ஸ்டேட்டும் எழுதுறாங்க, நம்ம தமிழ்நாட்டிலே எழுதல. அதிகமா நடக்குது சார். அதிகமா கிடையாது சார். இப்பவே இந்த லீக் ஆனதுல 21 பேர் செத்து போய். நான் என்ன சொல்றேன்னா, 21 இதே மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா, நாங்க ராஜஸ்தான்ல கோட்டால பாக்குறீங்கன்னா வந்து வருஷம் ஃபுல்லா வந்து அந்த என்ன சொல்றது, அது ஒரு தொழிற்சாலை மாதிரி நடந்துட்டு இருக்குது. அது வரைக்கும் இன்னை வரைக்கும் நீங்க யாருமே பேசுறதே கிடையாது அதை பத்தி. நீங்க 10th எக்ஸாமா இருக்கட்டும், 12th எக்ஸாமா இருக்கட்டும், பாதிக்கப்படுறாங்க ஒரு சில பேர். அது வந்து நடக்கவே கூடாது. நீங்க சூசைடுங்கிற வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட் அதை செய்யவே கூடாது. அது எல்லாருமே பயம் நிறைய மாணவர்கள் அதான் சொல்ல வரேன். நீங்க எக்ஸாமுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. அந்த சூழ்நிலையே வரக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நீங்க ராஜஸ்தான் கோட்டால விட்டுலீங்க. நான் ஒரு நான் சொல்றேன், நீங்க ராஜஸ்தான் கோட்டால ஒரு வருஷத்துக்கு எத்தனை சூசைடுங்கிற மட்டும் கேளுங்க. நீங்க நீட் எக்ஸாம் விட்டுருங்க சார். நான் ராஜஸ்தான், தமிழ்நாடு நீங்க அப்படி சொல்ல வரல. ஏன்னா அதிகமா வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்களா இருக்கட்டும், இந்த எக்ஸாம்ல பல எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, ஒரு மிகப்பெரிய பிரஷரை சந்திக்கிறாங்க. சோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற குழந்தைகள் யாருமே அந்த முடிவு எடுக்க கூடாதுங்கிறதா எண்ணம். ஸோ நீட் எக்ஸாம் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி
கொடுக்கணும் அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணலாம். இல்ல இல்ல இத மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் தென் சொல்யூஷன். மாநிலங்கள்ல குறிப்பா தமிழ்நாடு உட்பட தமிழ்நாடு மட்டும் தாங்க வேணாம் சொல்றோம். வேற யாரும் சொல்லிடுறேன். தென் மாநிலங்கள்ல சில மாநிலங்கள் இது கொஞ்சம் ஒரு எதிர்ப்பு வேண்டாம். மனநிலையில ஆமா, தான் இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே ஆனாலும் நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டாங்க 2-3 attend பண்ணி நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலா வர்றோம். சரி போறோம் ரைட் ஓகே. ஆனாலும் வட மாநிலங்கள்ல இந்த அளவுக்கு நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு இல்லாம தான் இருந்துச்சு. ஆமா, ஆனா இப்ப அங்கேயே கிளம்பிருச்சு. டெல்லியில உட்காந்துட்டாங்க. அதான் சொல்ல வரேன். மொத்தமா திரண்டு வர்றவங்க எல்லாம் அதான் சொல்ல வரேன். இன்னைக்கு வட மாநில ஒரு சிஸ்டத்துல மாணவர்கள். இல்ல அதான் ஒரு சிஸ்டத்துல பிரச்சனை வந்து அதை சால்வ் பண்ணல. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மிகப்பெரிய கப்பல்ல சின்ன ஓட்டம் இருந்தாலும் நீங்க வந்து கப்பல் நல்லா இருக்குது, கடல்ல எவ்வளவு பெரிய அலை அடிச்சாலும் வந்து நாங்க கப்பல் வந்து போயிருந்தாலும் ஒரு சின்ன ஓட்டம் தான். நீங்க 3 தடவை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, யாருமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப அந்த லீக்கை நீங்க அடைக்காம நீங்க மறுபடியும் முன்னாடி போறதால சார், கப்பல் நாங்க முழுக்க தான் ஓட்டையை மட்டும் அடிக்க சொல்ல சார். கப்பல்ல பிரச்சனையே, கப்பலே பிரச்சனைன்றோம். நீட்டே பிரச்சனை. நீட்டை நிறுத்துங்க. நீட்டை வந்து நீங்க நிறுத்துங்கன்னா நீங்க ஒரு பார்ட்டி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அதை கொண்டு வரோம், அதுல பிரச்சனைகள் இருக்குது, அதை வந்து சுப்ரீம் கோர்ட் உறுதி பண்ணது கட்டாயம் இது வேணுங்கிறத அவங்க உறுதி பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மீறி நம்மளால வந்து செய்ய முடியாது. ஒரு மாநிலத்துக்கு மட்டும் விலக்கெல்லாம் கொடுத்திருக்காம தான அம்மையார் ஜெயலலிதா அதான் சொல்ல வரேன். நீங்க அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உண்மையாவே பாராட்டலாம். வாங்கியிருந்தா நீங்க அப்ப நீங்க அட்டவணையில நீங்க இன்னை வரைக்கும் 69% நாம அந்த மாதிரி வாங்கி நடைமுறையில நான் சொல்ல வரேன். அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க 69% நீங்க அட்டவணையில நீங்க 7வது அட்டவணை நினைக்கிறேன் அதுல கொண்டு வந்ததுனால மட்டும்தான் யாரால எதுவும் செய்ய முடியல. அத மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் நீங்க நீட்டுக்கு கொடுக்கலங்கிறதான் பிரச்சனை. நீங்க கொடுத்திருந்தால் யாருமே பேச முடியாது. இப்ப எல்லா ஸ்டேட்லயுமே வந்து இடஒதுக்கீடு ஒரு மாதிரி இருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அதை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஜெயலலிதா அவர்கள் ப்ரொடெக்ட் பண்ணதுனால இந்த பிரச்சனை. அதனாலதான் வீரமணி அவர்களுக்கு ஒரு அவார்டும் கொடுத்தாங்க, ஒரு பேர் கூட அவங்க பட்டம் கொடுத்தாங்க. அத மாதிரி நீங்க செஞ்சிருக்கலாமே அப்படிங்கறத என்னோட கேள்வி. நான் என்ன கேட்கிறேன், இந்த போராட்டத்தை தொடங்கிய அபிஜித் தீப்கேவும் சோனம் வாங்சுக்கும் இவங்கெல்லாம் வந்து உண்ணாவிரதத்துல தன்னுடைய உயிரை பணைய வச்சே நிக்கிறாங்க. அதுக்கு பிறகு பல இன்னைக்கு அவர் உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்குறாரு நினைக்கிறேன். அது பிஜேபி தரப்பே கையில எடுத்து பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம் ரைட். நான் என்ன கேட்கிறேன், இதை 20 நாள் 22 நாள் வளர விட்டது ஏன்? இத்தனை நாள் அதற்கு ஏன் வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு அதை முதல்ல செஞ்சிருக்கணும். நீங்க வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே வந்து நீங்க முதல்ல செஞ்சிருந்தீங்கன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொன்ன நிறைய பேர் தேவையில்லாம ஊடுருவல் வந்தாங்க அப்படிங்கிறேன், அதெல்லாம் நடந்திருக்காது. நீங்க ஆரம்பத்திலே கூப்பிட்டு பேசிருக்கலாம். இந்த நகர்ப்புற நக்சல்னு சொல்றீங்க, அர்பன் நக்சல்ஸ் அதான் வெளியில இருந்து பாக்குறது தெரியாது யார் அவங்க. அதான் சொல்றேன், இந்த மாணவர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு சக்தியின் உதவியோட செயல்படக்கூடிய ஒரு 10 பேர் இதுல காட்டுங்க, இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்ட அவங்களோட ஐடென்டிபிகேஷனோ நீங்க ஆதார் கார்டு டீடைல் இதுமே இப்ப நம்ம கிட்ட கிடையாது. ஆனால் அந்த போராட்டம் நீங்க வந்து அவங்களுடைய நேச்சர் ஆஃப் நான் சொல்றேன் அவங்க என்ன வேலை செய்வாங்க, இந்த போராட்டத்தை திசை திருப்பணும், இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக திருப்பணும். இந்த நீங்க போராட்டம் நடக்க ஜந்தர் மந்தர்ல நீங்க அதை விட்டுட்டு ராகுல் காந்தி எதுக்கு நீங்க பிரைம் மினிஸ்டர் வீட்டு மட்டும் போய் படுத்து கிடக்குறாரு? ராகுல் காந்தி எதுக்கு அந்த மாணவர்கள் அடிச்சீங்கல்ல, நீங்க போராட வேண்டிய இடம் எந்த இடம் சார்? நீங்க போராட வேண்டிய இடம் எந்த இடம்? மாணவர்கள் மேல கை வச்சு மாணவர்கள் பிரதமர் கிட்ட நீங்க நியாயம் கேட்க போறாங்க. இது கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி 2011 சிதம்பரம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க ரோட்ல நின்று போராடுறீங்கன்னா சட்டம் நீங்க வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வந்து ஒரு சட்டத்தை உங்களால ஏற்க முடியும் அப்படின்னு எங்களுக்கு பார்லிமெண்ட் வடிச்ச நீட் ஃபார் தி பார்லிமெண்ட் இதே சிதம்பரம் அவர்கள் சொல்றாங்க. நீங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, போராட்டத்தின் மூலம் ஒரு தீர்வை நீங்க கொண்டு வர முடியும், அதன் மூலம் ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வர முடியும்னா அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கிறோம், அப்புறம் நாங்க எதுக்கு பார்லிமெண்ட்ங்கிற வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னா சிதம்பரம் அவர்கள். இப்ப நீங்க போராடக்கூடாது அப்படின்னா வேண்டான்னு தான் 3 முறை அவங்கள நீங்க தானே மறுபடியும் போராட வர்றீங்க. மோடி அவர்கள் கொஞ்சம் இன்னைக்கு இறங்கி வந்தாங்கல, இன்னைக்கு பேசுறாரு கட்டாயம் இத ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து முறைப்படி செயல்படுத்தப்பட வேண்டும். இதே ராகுல் காந்தி இந்த இஷ்யூ எல்லாம் குளிர்கால கூட்டத்தோட தொடங்கின நாள்ல இருந்து அத்தனை கட்சிகளுமே ஆளாளுக்கு ஒரு டிமாண்டோட பார்லிமெண்ட்டை முடக்குறாங்க. ஆமா கோரிக்கை வைக்கிறாங்க. இதே இந்த மாணவர்கள் போராட்டத்தை பத்தி பேசுறாங்க, அங்கேயே பார்லிமெண்ட்லயே பேசிருக்கலாம். அமித்ஷா பதில் சொல்லிருக்கலாம்ல, மோடி பதில் சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? அப்புறம் அவர் வீட்டு முன்னாடி தான் வருவார் போராட. வீட்டு முன்னாடி போராடுறதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் சார், நீ எதிர்க்கட்சி தலைவர், நீங்க செயல்பட வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குது. நீங்க போராட்டம் கேட்டாங்களா? நான் என்ன சொல்றேன், பார்லிமெண்ட்ல பேசுறாங்க, நீங்க சொல்யூஷன் நீங்க எதுக்கு ஓடுறீங்க அப்படின்னா எத்தனை பேர் எத்தனை கூட்டத்தொடர் முழு சாட்டம் பண்ணிக்கிறாங்க சொல்லுங்க சார். அவங்க எந்த கூட்டத்தொடருமே அவங்க முழு சாட்டம் பண்றதே கிடையாது. நீங்க வந்து ஒரு பிரச்சனை கிளப்புறீங்க, உடனே எழுந்து போயிருங்க, அது தவறு. நீங்க கடைசி வரைக்கும் இருங்க. இப்ப நேத்து கூட கிரண் ரிஜிஜு அவர் சொல்றாரு, சார் நாங்க எத்தனை மணி நேரம் விவாதிக்க தயாரா ஏன் வர மாட்டேங்கிறீங்க சொல்லுவாரா? ஏங்க அவர் தான் சொல்லுவாரு, மினிஸ்ட்ரியில எல்லாரும் சொல்லுவாருங்க. எதற்கு சார் ஒழுங்கா பதில்? நான் என்ன சொல்றேன்னா, மோடிஜி அவர்கள் தான் நேத்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க மாணவர்கள் நலனை விட, இது மாணவர் போராட்டம் சீரியஸ் புரியுது. அதான் சொல்றேன், ஏன்னா சில மாநிலங்கள பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மாணவர்கள் நலனை விட மிக முக்கியமான எதுவுமே கிடையாது. கிரண் ரிஜிஜு அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க வாங்க பேசுங்கன்னு தான் சொல்றாங்க. நீங்க அதை விட்டுட்டு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டு நீங்க ரோட்டுக்கு போயிருங்க, இல்லைன்னா வந்து வெளிநடப்பு செய்றீங்க, போராட்டம் நடக்கிறத விட்டு மற்ற இடங்களை போராடுறீங்க. இது அத்தனைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தா அதுவும் நீங்களா தான் இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விதத்துல நீங்க வந்து நான் மறுபடியும் சொல்லுவேன், இந்த ஆரம்பிச்சது நீட்டுங்கிறது உயிர் கொடுத்ததே நீங்க தான், ஆரம்பிச்சது நீங்களா தான் இருக்கிறீங்க. நீங்க உங்க கவர்மெண்ட்ல நீங்க போராடுனா அதென்ன சொல்றீங்க, நீங்க வந்து பார்லிமெண்ட் இதுக்கு இருக்குன்னு கேக்குறீங்க. ஆனா இப்ப நீங்க அதான் செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன பர்பஸ்க்காக ஒரு போராட்டம் நடக்குன்னா அதை திசை திருப்பாம
அது நோக்கம் நிறைவேறதுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அதை நீங்க திசை திருப்புற மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதா ஜென்சிகள் இன்னைக்கு வீதிக்கு வந்துட்டாங்க சார். தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாருங்க. ஆமா, எல்லா இடங்கள்லயுமே போராடுறாங்க. ஆனா அதையும் கூட்டிட்டாங்க. வந்து இந்த ஜனநாயக அரசு வந்து அலோவ் பண்ணல நிறைய இடங்கள்ல. சரி, அது செய்யக்கூடாது இல்ல அப்படின்னா ரைட். போராடணும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க, டெல்லியில நடக்கிற ஜந்தர் மந்தர்ல நடக்கிற போராட்டத்துக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க, ஆனா நீங்க சென்னையில நடக்கிற போராட்டத்தை நீங்க சாலை மறியல் பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல வந்து எங்க போராடணுமோ அங்க போராடணும் அமைச்சர் அதான் ராஜ்மோகன் சொல்ல சொல்றாரு. நீங்க அதான் சொல்ல நீங்க இப்ப நீங்க சொன்னீங்களா ஒரு வார்த்தை, எங்க போராடணுமோ அங்க போராடணும். அதான் சொல்ல ஜந்தர் மந்தர்ல போராடுங்க. சார், பிரைம் அவங்க மினிஸ்டர் பேரணி முன்னாடி அவங்க போராடுங்க பேரணி சொல்ல வரன்னு வரேன். கேட்டாங்களா இல்லையா சார்? பேரணி வரன்னு கேட்டாங்க, கேட்டுதான் போறாங்க. ஏங்க நீங்க அவங்கள ஏன் நீங்க நீங்க கல்லால செயல்படுத்தின அடிக்கிறீங்க, போலீஸாரை வச்சு நீங்க தாக்குறீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க செயல்படுத்தின விதம், நீங்க போராடுறது கரெக்ட் தான். இங்க ராஜ்மோகன் அவர் என்ன சொல்றாரு, எப்ப எதுக்கு எந்த இடத்துல போராடணுமோ அந்த இடத்துல போராடணும். அதைத்தான் அங்கேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க. எப்ப நீ ஜந்தர் மந்தர்ல உனக்கு இடம் கொடுத்துருக்கான், நீ அங்க போய் போராடு. இங்க இவர் ராஜ்மோகன் சொல்றது கரெக்ட் அப்படின்னா இப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்றது கரெக்ட் தான், நம்ம ஏத்துக்கொண்டு ஆகணும். இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பிஜேபி பாரதிய ஜனதாவுக்கு பெரிய சிக்கலா இருக்கும் போல தெரியுது. இல்லைங்க, கவர்மெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அரசியல் ரீதியா ஏன்னா அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆம் ஆத்மி இப்படிதான் வந்துச்சு. ஒரு அண்ணா ஹசாரே தான் ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து வந்து நான் தூய்மையானவன் தான் வந்து கெஜ்ரிவால் வராரு, பல தலைவர்கள் வர்றாங்க. ஆனா அவங்களால வந்து என்ன பர்பஸ்க்காக அந்த கட்சி ஆரம்பிச்சாங்களோ அதனால செயல்படுத்த முடியல. அண்ணா ஹசாரே வருத்தப்பட்டு அதை வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இங்க இருந்தும் ஒரு பார்ட்டி அதை போல ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து, சோசியல் ப்ராப்ளத்தை கையில் எடுத்து இவங்க அதை பார்ட்டியா கன்வெர்ட் ஆகும்னு அவன் தெரியாது. பட் ஆனா அவங்க ட்ரை பண்றாங்க, டெல்லியில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அவங்க ட்ரை பண்றாங்க. ஸோ அது எந்த அளவு போகுங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது சார். ஒரு ஜென்சி பவர் என்ன, ஒரு மாணவர்கள் பவர் என்னன்றது தமிழ்நாட்டில் இப்ப நம்ம சொல்றோம். யங்ஸ்டர்ஸ் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் வரும். இங்கே நடந்திருக்கு. அதான் சொல்ல இப்ப நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இறங்கி வர காரணம், நீங்க சொன்ன மாதிரி இறங்கி வர காரணம்னா இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்யூஷன் வந்து இதுவும் வந்து 10-15 வருஷம் கேஸ் நடக்கும்னா இது ஒரு சொல்யூஷனே கிடையாது. அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நான் மறுபடியும் சொல்ல 2G கேஸா இருக்கட்டும், என்ன எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு மேல கேஸ் நடந்துட்டே. அப்ப அந்த கேஸ்ல நீங்க என்ன ஜட்மெண்ட் வரப்போகுது? ஒரு நாள் ஜட்மெண்ட் வராது. இன்னைக்கு இப்போ 2026 நடக்கிற கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு இதோட ஜட்மெண்ட் 46 வருது அப்படின்னு, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 46 வருது அப்படின்னா இன்னைக்கு எழுதுன 20 வயசுல இருக்கிறப்ப 40 வயசு 45 வயசு ஆயிரும். அப்ப அந்த ஜட்மெண்ட் 4 நாள் இதை மறந்து நம்ம அடுத்த பிரச்சனைக்கு போயிடுவோம். பட் ஆனால் அந்த ஒரு சொல்யூஷனே இருக்காது. அது அப்படி இல்லாம ஒரு பெர்மனண்டா ஒரு சொல்யூஷன் வேணும். அப்படி இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி க்ளோஸ் பண்றதுனால, ஏன்னா என்ன அந்த ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியல. நீங்க வந்து நீட்டுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்க மறுபடியும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு நீங்க பிரச்சனை ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்க்கணும். ஒரு பாட்னி டீச்சர், ஒரு கெமிஸ்ட்ரி, 2 பிசிக்ஸ், அவங்க தான் வந்து அந்த பேப்பர் கன்வர்ஷன் பண்ணும்போது, அந்த மொழி மாற்றம் செய்யும்போது தான் பிரச்சனை நடக்குது. இப்போ கொஸ்டின் பிரச்சனை எங்க வருதுன்னா இவங்களை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? நீங்க சரியான ஆளை தேர்ந்தெடுக்கல. நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்பு, 20 லட்சம் மாணவர்களோட பொறுப்பை ஒரு 4 பேர் சூஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அங்க சரியான ஆளா இருக்கணும்ல. நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கூட போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் இந்த 4 பேரை நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா அங்கேயே தப்பு நடக்குது. ஸோ தவறுகள் அங்கேயே நடந்திருக்க கூடாது. நீங்கள் சரியான ஆளை சூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பணத்துக்காக வேலை பார்க்கணும். எனக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்வு இருக்கும். நீங்கள் நான் ஒரு ஆசிரியருங்கனால சொல்ல வரேன். இப்போ நம்மளை நம்பி இத்தனை பேரோட கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறோம் அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் தப்பு நடந்தாலும் 20 லட்சம் மாணவர்கள், நீங்கள் பாட்னியில் பேப்பர் லீக் ஆனாலும், ஃபிசிக்ஸில் லீக் ஆனாலும், எதில் லீக் ஆனாலும் ரீ எக்ஸாம் எழுதணும். இப்போ 20 லட்சம் மாணவர்களோட பொறுப்பு நம்ம கையில் இருக்குன்னா அந்த அவங்க எப்பேற்பட்ட ஆட்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். தவறுகள் அங்கேயே நடக்குது. நீங்க வந்து அதிகாரிகள் மட்டும் தொடர்ச்சியா தவறுகள் நடக்குதுன்னா இந்த அரசாங்கம் சரியில்லை. அதான் சொல்ல வர, அங்க பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட வேண்டும். அமைச்சரை ஏன் பாதுகாக்கணும்? அதான் சொல்ல, பாதுகாக்கவே கூடாதுன்னு தான் சொல்ல வர. மோடி பாதுகாக்கிறாரு, இல்ல அதை செய்யக்கூடாது. அந்த பிரச்சனைகள், அதாவது நீங்க தர்மேந்திர பிரதான் அவர்கள், நீங்க வந்து இதுக்கு முந்தின கவர்மெண்ட்ஸ், பழைய கவர்மெண்ட்ஸ்லாம் நீங்க எடுத்து பாக்குறீங்கன்னா, ஒரு ரயில்வே மினிஸ்டர் காங்கிரஸ் பீரியட்ல அவர் பேர் வர மாதிரி, 2வது லால் பகதூர் சாஸ்திரி, அவர் வந்து ரயில்வே மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு தடவை எனக்கு தெரிஞ்ச இது கரெக்டாக இருந்தால் ஒரு ரயில்வே மினிஸ்டருக்கு ஒரு விபத்து நடக்கும்போது ரிசைன் பண்ணுறது ரெடியாக இருந்தார். அவர் ரிசைன் பண்ணினார் நினைக்கிறேன். அது காங்கிரஸ்ல பல அமைச்சர்கள் இதை மாதிரி தவறு நடந்தா ரிசைன் பண்ணிட்டு, அதே மாதிரி அமித்ஷா அவர்களும் வந்து அவர் மேலே ஒரு அலிகேஷன்ஸ் வரும்போது ரிசைன் பண்ணியிருக்காரு. அத்வானி அவர்களும் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம மேலே ஒரு அலிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அது ரிசைன் பண்ணி நான் குற்றமற்றவன்னு ப்ரூவ் பண்ணிட்டு மறுபடியும் வந்திருக்காங்க நிறைய பேர். அதை போல இவர் ஏற்றுக்கொண்டாருன்னா சரி. இதே தர்மேந்திர பிரதான் அவர்கள் 97 ஒடிசா கவர்மெண்ட்ல இதை மாதிரி பேப்பர் லீக்லாம் போராடினார். ஸோ அதை அவன் தார்மீக பொறுப்பு தானாக முன் வந்து எடுத்திருந்தால் அவரோட இமேஜ் தான் அதிகமாக இருக்கு. பட் அது அந்த இடத்துல அது வந்து செய்திருந்தா நல்லா இருக்குங்கிறதா அந்த எண்ணம். பட் இது மறுபடியும் எந்த ஒரு காரணத்தும் நடக்கக்கூடாது இந்த பேப்பர் லீக். அதாவது இது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க தப்பு நடக்குன்னா, நீங்க ஆசிரியர்களை சூஸ் பண்றீங்கல்ல, அது அங்கேயே தப்பு. எல்லாமே பிரைவேட் டீச்சர்ஸ் பல பேர் இருக்கிறாங்க. ஸோ அதன் மாதிரி ஆள்கள் நீங்க கரெக்டாக தேர்ந்தெடுத்திருந்தால் இங்கே நடந்திருக்காது. இப்போ நீங்க காசுக்கு ஆசைப்பட்டதுனால தான் அவங்க செய்யறாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு நல்ல நேர்மையான ஒரு உண்மையான இந்த அவார்டு வாங்கின டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் என் மாணவர்கள் தான் முக்கியம், நீ எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் எனக்கு காசு வேண்டாம், நான் லீக் பண்ண மாட்டேன்னு அதை மாதிரி எண்ணமுடைய ஒரு நல்ல டீச்சர்ஸ் இங்கே தேர்ந்தெடுத்திருந்தால் இந்த பேப்பர் லீக்கே நடந்திருக்காது. ஒரு நாட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் பவர்ன்றது ரொம்ப பெருசு. கட்டாயம். அது அப்படியே என்ன மாற்றம் வேணா நடக்கும். அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும் காட்டுத்தீ போல. இது அந்த லெவலுக்கு போயிடுச்சா? அந்த மாதிரி அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க இறங்கி வந்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி 22 நாள் போராட்டம் நடந்தது. இன்னொரு 10 நாள் விட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிரும். அதோட
சீரியஸ்னஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ம். சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு தான் உடனடியாக ஒரு தீர்வுக்கா என்ன பொறுத்தவரை டெம்பரவரி தான். நீங்க வந்து அந்த ஆனாலும் பேச்சுவார்த்தை இப்ப தள்ளி தான் ஆமா, போகுது. இன்னைக்கு நீங்க- பேசுனாங்க, நீங்க இப்ப சற்று முன் நமக்கு பிரைம் வந்த மினிஸ்டர் செய்தி. வந்து ஒரு வார்த்தை அந்த விரைவு நீதிமன்றம் கொண்டு வருவேன்னு சொன்னதுனால கொஞ்சம் தணிஞ்சிருக்குது. ம். பட் அந்த விரைவு நீதிமன்றம் எப்படி செயல்படும் அப்படிங்கறது அடுத்த கொஸ்டின். என்னோட நீங்க அந்த விரைவு நீதிமன்றத்துக்கு ஒரு உயிர்காலம் 3 வருஷம் தான். ம். நான் சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றேன். ம். அப்படிலாம் நீங்க செட் பண்ணாம இதுவும் அத மாதிரி தான் நடக்கும் அப்படின்னா ம். இப்ப இந்த ஒரு வாக்குறுதியும் ஒரு பொய்யான வாக்குறுதியா தான் போகும். ம். பட் ஆனா அந்த சீரியஸை புரிஞ்சு அவங்க வந்திருக்காங்க. அதை நீங்க எப்படி செயல்படுத்த போறீங்க? ஏற்கனவே நீங்க இந்த நீட் எக்ஸாம் நடத்துன மாதிரியே இந்த விரைவு நீதிமன்றம் நடந்ததுன்னு வைங்களேன், மறுபடியும் இது ஒரு கேள்விக்குறி தான். அப்படி நடக்கக்கூடாது. ஏன் விஷமிகள் இருந்தா அதை கண்டறிய வேண்டிய பொறுப்பு கட்டாயம் உங்ககிட்ட தானே உளவுத்துறையோடது. இருக்கு. அது வந்து உளவுத்துறையோட. இப்ப நீங்க அப்ப இத்தனை பேர் உள்ள உளவுத்துறை வந்துட்டாங்க. உளவுத்துறை வந்து அதனால தான் சொல்றேன் அவங்க இறங்கி வர்றாங்க. நீங்க சொன்னீங்களே ஒரு வார்த்தை 22 நாள் கழிச்சு ஏன் இறங்கி வராங்கன்னு. மாணவர் இத மாதிரி போராட்டம் அது. அதான் சார் மாணவர் போராட்டத்துல விசமிகள் உள்ள வந்துட்டால் இது வேற மாதிரி போயிடக்கூடாது. ம். அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. வேற அந்த என்ன report- கோஷம் போட்டாங்க சார்? வேற என்ன நீங்க நீங்க ஆன்டி சொல்றீங்க, நேஷனல் நீங்க நான் பார்த்த வரைக்கும் நம்ம பார்க்குறது நீங்க ஒரு பேப்பர்ல வரதோ இந்த ஃபேஸ்புக்ல வரதோ இந்த போராட்டம் நடக்கிற வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். ஆன்டி நேஷனல் ஒரு இடத்துல பல இடங்கள்ல பேசுறாங்க. இந்த ஒரு பொண்ணு போய் ஒரு ட்ரெயினை மறிக்கிறதா இருக்கட்டும். எதுக்கு நீங்க என்னன்னா இது ஒரு உண்மையாவே நீட்டுக்கு போராடுறவங்க இது மாதிரிலாம் வந்து தீவிரமா போராட முடியாது. அந்த 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 எப்படி சொல்றது அந்த வேகமா இருக்கட்டும் அந்த அளவு இருக்காது. நீங்க 2-3 வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட் தைரியமா வந்து ஒரு லாரியை மறிக்கிறதா இருக்கட்டும், லாரியோ ட்ரெயினையோ பஸ்ஸையோ மறிக்கிறதா. இது என்னன்னா வேற மாதிரி தெரியுது. நீங்க வந்து சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் இது செய்யக்கூடிய காரியங்கள் செய்ய முடியாது இதை. ம். ஸோ அதனால தான் சொல்ல வரோம். அந்த வேற அதாவது மாணவர்கள் அல்லாதவர்கள் உள்ள வந்துட்டாங்கிற ஒரு ரிப்போர்ட் வரும்போது தான் ம். அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றாங்க. உண்மையான மாணவர்கள் தொட்டிருந்தா கட்டாயம் வந்து தண்டிக்கப்பட வேண்டியது அது யாராக இருந்தாலும். ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே கேள்வி கேட்கணும், தவறுகள் நடந்தா சுட்டி காட்டணும், ஆமா. அதே போல அதற்காக போராடுபவர்களை ஆதரிக்கணும். ஆமா. இது வழக்கம் தான், உலக வழக்கம் தான். அதுல எதுவும் தவறு ஆமா, கிடையாது. அதெல்லாம் பிரச்சனை அதன் இல்லை. அடிப்படையில தான் திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் அங்க போறாங்க ஸ்பாட்டுக்கு. சரி, ஆனால் அது போவே கூடாது. அவங்க போனதும் அது அதாவது திசை மாறுதுன்னா என்ன இது அர்த்தம்? என்னோட பாயிண்ட்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க தாங்க அதை நீட்டுங்கிறத ஒன்று கொண்டு அப்படி ஒரு விஷயம் யாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி எய்ம்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்க, எய்ம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சார், நடத்தினாங்க. அன்னைக்கு நீட் தேவையா இருந்தது. அன்னைக்கு நீட் இன்னைக்கு நீங்க நீட் தானே கொண்டு வரீங்க. வேண்டான்றாங்க சார். நான் என்ன சொல்றேன்னா அன்னைக்கு நீங்க தான் கொண்டு வரீங்க. கொண்டு வரும்போது அதோட சீரியஸ்னஸ் தெரியாது. இப்ப எனக்கோ உங்களுக்கோ சாதாரண மனிதருக்கு வந்து இது வந்து வாட் வி வில் பி இந்த நெக்ஸ்ட் 10 இயரோ 5 இயரோ தெரியாது சொல்லலாம். நீங்க ஒரு அரசியல்வாதி ஒரு திட்டத்தை கொண்டு வரோம், இது அடுத்த 5 வருஷத்துல எப்படி மாறும் மன்மோகன் சிங் அவர்களுக்கு தெரியாதா? நீங்க உங்களோட இதுல எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்ப அவங்களுக்கு தெரியாதா? இதை கொண்டு வந்தா இந்த பாதிப்புகள் எல்லாம் வரும். நான் என்ன சொல்றேன் அதெல்லாம் விட்டுருங்க. நான் மறுபடியும் சொல்ல ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச மாதிரி நீங்க ஏன் தமிழ்நாடு செஞ்சு கொடுக்கல? நீங்க அன்னைக்கு எவ்வளவு பவர்ல இருந்தீங்க. நீங்க ஸ்டேட்லயும் சென்ட்ரலையும் நீங்க என்ன சொல்ல கருணாநிதி அவர்கள் ஆட்சி அவரை சப்போர்ட் கொடுக்கலன்னா ஒண்ணுமே நடக்காது. அவ்வளவு பவர்ல இருந்தவங்க. அவங்க காங்கிரஸோட அலைன்ஸ் இருக்கும்போது காங்கிரஸ் வந்திருந்தால் நிச்சயம் உதயநிதி அதான் சொன்னாரு. அது வந்து எப்பனா நீங்க வந்து 2024 வந்து சொல்றீங்க. ஆமா, ஆமா. 2024 நீங்க 14 வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2009 இருந்து 14 வரைக்கும் இருந்தீங்கல்ல. அப்பவே அவர்கள் நீங்க தொலைநோக்கு பார்வையில இது மாதிரிலாம் வரும்னு நினைச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் வாங்கி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் செய்த மாதிரி இடஒதுக்கீடு செய்த மாதிரி தனித்துவமா ஒன்று செய்திருந்தால் இன்னைக்கு வந்து உங்களை வந்து பாராட்டுவாங்கல்ல. ஜெயலலிதா அவர்களை வந்து வீரமணியா பாராட்டுறாரு. 2 பேருக்கும் ஆகாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்கன்னா இது யாருமே செய்ய முடியாத செஞ்சுட்டாங்க. அதை நீங்க செய்திருக்கலாம். அதை செய்யாம விட்டுட்டு எங்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொல்லி 24 வந்தா நாங்க செய்வோம். இப்போ அது காலம் கடந்தது. கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம். இப்போ அதை பண்றதுனால வந்து ஒரு யூஸ் கிடையாது அவங்களுக்கு. இறுதியா ஒரு கேள்வி. அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு அபிஜித் தீபேன்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு வெறும் சோசியல் மீடியாவில் கொண்டு வந்தது இது மாதிரி ஒரு பெரிய மூமெண்டா மாறிடுச்சு. ஆமா, ஏர்போர்ட் வந்து இறங்குறாரு, இவ்வளவு கூட்டம் கூடுன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நடந்துருச்சு. அதுக்கு பிறகு எல்லாருமே அவங்க மன்சூக்ல இருந்து எல்லாம் உண்ணாவிரதம் அப்படியே அது அதாவது பெருசா. பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒண்ணு அவ்வளவுதான். சேர்ந்து. அதாவது நீங்க இப்ப நான் எக்ஸாம் எழுதுறேன், நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா எனக்கு இப்படி ஆயிடுச்சு. அதான் சொல்ல எனக்கு இதை யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. நீங்க ஜென்ரலா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி ஒரு ஸ்டேஷன்லயே நீங்க எங்க கொண்டு போய் கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நான் தப்பே பண்ணலனாலும் சரி, சப்போஸ் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுனால எப்போ நடக்கணும் அது ஆமா வேகத்துல 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு சொல்யூஷன் கிடைக்கும். இது நான் பாதிக்கப்பட்டு ரோட்ல நிக்கிறேன், என்ன மாதிரி 4 பேர் நிக்கிறான், 4 பேர் ஒன்று சேர்றான், அவ்வளவுதான். ஸோ இவன் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்கு அவங்கள ஹேண்டில் என்ன. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தடவை எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனவங்க ஒரு தடவை 2 தடவை எழுதுனவங்களா இருக்க மாட்டாங்க. 2 to 3 டைம்ஸ் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணாங்களா. அப்போ 3 தடவை ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து 3 வருஷம் கண்டினியூஸாக எழுதிருக்காங்க. 3 வருஷத்துல 2 தடவை வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனால் அவன் மனசு எப்படி இருக்கும்? ஸோ அப்போ இதை மாதிரி மாணவர்கள் வந்து இது யார்கிட்ட போய் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுங்க, அப்பா என்ன சொல்லுவாங்க, சரிப்பா இன்னொரு ட்ரை பண்ணு. அம்மா என்ன சொல்லுவாங்க, ஒரு எமோஷனலாக சப்போர்ட் தான் கொடுக்க முடியும், ஒரு மோரல் சப்போர்ட் தான் கொடுக்க முடியும். பட் அந்த வழியை தாங்கிறது யாரு? அந்த ஸ்டூடெண்ட். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் ஹேண்டில் பண்ண முடியல. அதில் வந்து ஒரு 4 பேர் முன்னாடி வந்துடுறாங்க. சரி அவனை பார்த்து முன்னாடி வர்றான். ஸோ அது நல்ல நோக்கத்துக்காக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அந்த போராட்டம் சரியான பாதையை நோக்கி அவங்களோட அந்த சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. வழி மாறி போய் எங்கேயும் மாட்டிக்கிடக்கூடாதுங்கிறதா. கடந்த காலங்களில் நீட் எல்லாம் படிக்காமலே டாக்டர் ஆகி இன்னைக்கு நல்ல மருத்துவர்களா பெயர் பெற்ற மருத்துவர்களா இருக்காங்க. ஆனா இன்றைக்கு நீட் காலத்தின் தேவையா இருக்குதா என்ன? இது எழுதினாதான் டாக்டர்னு நீங்க தமிழ்நாடு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து டிரைவர் SETC டிரைவருக்கு வந்து நீங்க எக்ஸாம் வச்சு தான் நீங்க எடுக்கிறீங்க.
ஓகேங்களா? அந்த எஸ்சிடிசி டிரைவருக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியுமாலாம் நீங்க கேட்கறது இல்ல. அந்த எக்ஸாம் பேப்பர் நீங்க எடுத்து பாக்குறீங்களா? சார் நம்ம இல்ல நான் என்ன சொல்றேன்னா அந்த இப்ப பேசிக் என்ன தேவை எழுந்திருக்கு அதான் சொல்றேன். நீங்க பேசிக் நாலேஜ் வந்து கோச்சிங் கிளாஸ் நடத்துறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நீங்க கோச்சிங் கிளாஸ் இத ஒரு அது வந்து நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் இந்த கோச்சிங் கிளாஸ் போய் சேருதானே சேரல. அத கட்டாயம் ஏத்துக்கு. நீ கிராமப்புறங்கள்ல நீட் எக்ஸாம்னு என்னன்னு தெரியாத கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்காங்க. எப்படி போய் படிக்கணும், எங்க போய் படிக்கணும்ங்கற தெரியாதவங்க இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து பிரைவேட்ல யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்க தான் வந்து முன்னுக்கு வராங்க. அதே மாதிரி நீங்க வந்து மார்க்க மட்டும் அடிப்படையை வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா நாமக்கல் சகதியில் ஒரு குறிப்பிட்ட என் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது, மனப்பாடம் பண்ணி வச்சு பாஸ் பண்ணி வந்துடுறாங்க. இப்போ அங்கேயும் பிரச்சனை இருக்குது. ஸோ இதில் வந்து பிரச்சனைகள் எந்த வழியில் போனாலும் இருக்குது. பட் இதில் பாதிக்கப்படுறது யாரும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இப்போ நீங்கள் 7.5% கொடுத்ததுனால தான் வந்து இத்தனை பேர் வந்தாங்களோ ஒழிய இங்கே 7.5% இல்லாமல் நீங்கள் அதை விளக்கிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த எம்பிபிஎஸ்ல போய் சேர்ந்தவங்க எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த சொல்யூஷன் அந்த 7.5 கொடுத்த மேலே இன்னொரு 15% வரைக்கும் நீங்கள் வந்ததுன்னா அது ஒரு பூதமாவே தெரியுது நீட்டுன்றது. இல்லை அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கிராமப்புறம் இன்னைக்கு நீங்கள் டவுன் சவுத்துலேயோ நீங்கள் ஏதாவது இன்டீரியரில் போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள்கிட்டையும் மாணவர்கிட்டையும் நீட்டுன்னா என்ன, அதுக்கு எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா தெரியாது. இதுதான் ரியாலிட்டி. அதே ஒரு பிரைவேட் ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு தெரியும். ஸோ அங்கே வந்து பணம் தான் ஒரு முக்கியம். அப்போ பிரைவேட் ஸ்கூலில் காசு இருக்கிற குழந்தை, காசு இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து கட்டி படிக்க வச்சிடறாங்க. ஸோ அப்போ அதாவது டாக்டர்கள் அதிகமாகுவதை குறைப்பதற்கான ஒரு வழி கூட இது வந்து ஒரு நூதனமான ஒரு அரசியல் நடக்குதோ. 20 லட்சம் பேர் நீங்கள் எழுதுறதுல 11 லட்சம் பேர் பாஸ் ஆனாலும் 11 லட்சம் பேர் சீட்ஸ்லாம் நம்மகிட்ட கிடையாது. அப்போ நீங்கள் கடந்த 50 அதாவது கடந்த 5 வருடம் 5 to 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 5000 சீட் இருந்து இன்றைக்கி 13,000 சீட் வந்துருச்சு. சீட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பர் ஆஃப் காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து கிராமப்புற மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்களா, இன்னும் அந்த பாதிப்பு இருக்க தான் செய்யுது. அது அரசு பள்ளி மாணவன் ஒருத்தன் டாக்டர் ஆயிடக்கூடாதுன்ற எண்ணம் தானே? இல்லை அதான் சொல்கிறேன். அது வந்து கஷ்டம். அதை வந்து நீங்கள் நிவர்த்தி செய்யறதுக்கு நீங்கள் நீட்டுக்கு கோச்சிங் கொடுக்குறீங்களா? இல்லை. எத்தனை ஸ்கூலில் இருக்குது? கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி கோச்சிங் அவங்களோட டிமாண்ட் தான். இப்போ அனிதா போன்ற பாப்பாலாம் இறந்தது காரணம் நீட்டு ஒரு பார்த்து ஒரு பயம் ஃபியர் வந்ததுனால தான். இல்லை அதை போக்க வேண்டிய கடமை கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. நீங்க தானே அந்த திட்டத்தை கொண்டு வரீங்க. அந்த இதே வேண்டாங்க, நீட்டே வேண்டாம், 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணும் அடுத்து நீங்க அடுத்த மருத்துவ அதை தான் சொல்ல வரேன். நீங்க அது வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சட்டப்படி அதுக்கு நீங்க ஒரு இதை கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்க கொடுக்கலங்கிறதுனால ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லைங்கிறதுனால அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அவங்க ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்க அதை தாண்டி நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொண்டு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். இல்லையா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன் நீங்கள் நடத்துவீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தணும் அப்படின்னா நான் சொல்கிறது டவுன் சவுத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை எடுத்து அங்கே போய் நீட்டுனா என்னன்னு கேளுங்க. இன்றைக்கும் குழந்தைகளுக்கு தெரியாது. அதை நீங்கள் சொல்லி கொடுத்து, ஏன்னா எல்லாருக்குமே திறமை இருக்குது. அந்த குழந்தைகளை நீங்கள் சொல்லி கொடுத்தா நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணும். ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களான்னா செய்யலை. ஏன்னா நான் என் கண் கூட பார்க்குறேன் என்னோட கிராமங்களில் இருக்க ஸ்கூலில் அந்த குழந்தைகளுக்கு நீட் எக்ஸாம்னா என்னன்னு கேட்டால் பெரிய அளவில் தெரியாது. ஆனால் அதே பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கேட்டால் தெரியும். இந்த டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு கிடைச்சா அவங்களும் ஈக்குவல் டேலண்ட் இருக்குது. ஆனால் அது கிடைச்சதா அப்படின்னா கிடைக்கல. அதை நான் கட்டாயம் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன். பட் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து ட்ரைனிங்கை கொடுத்து 2 பேரையும் நீங்கள் வந்து போட்டியில் இறக்கி விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ரைட். நீட் போராட்டத்தில் தொடங்கி இருக்கிறது ஒரு புது கட்சி, கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி. பார்ப்போம் அதனுடைய பயணம் என்ன போகுதுன்னு. நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம், மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசினதுக்கு நன்றி. தேங்க்யூ.